பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த 9வது வார எவிக்ஷன் ப்ராசஸ்ல பிரஜன் அவர்கள் தான் எலிமினேட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு நேத்தே தெரிஞ்சிருச்சு. அவரோட எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட மனைவி சாண்ட்ரா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சாதாரணமாகவே. இப்போ உண்மையாலுமே எவிக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 11 பேர் நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த எவிக்ஷன் டைமில் வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களெல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இந்த வாரம் ஃபஸ்ட்டு சேவ்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்களை தான் சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த கனி வந்து சுபிக்ஸாவை சேவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களா சேவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு கடைசியாக அந்த ஹாட் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பிரஜன், சாண்ட்ரா, எஃப்ஜே இவங்க 3 பேரையும் உட்கார வச்சு இதில் எந்த 2 பேர் இங்கேயே இருப்பாங்க, ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கலவையாக தான் சொன்னாங்க. எல்லாருமே ஒரே ஜோடியை டார்கெட் பண்ணி தான் சொல்ல, ஸோ கலவையாக தான் சொன்னாங்க. ஸோ சொல்லி முடித்த உடனே யார் எவிக்ஷன் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி வழக்கம் போல் கார்டு எடுத்து காமிக்கிறாரு. அதில் பிரஜன் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதுலேயும் சாண்ட்ரா அந்த டைமில் எதுவுமே பேசாமல் அப்படியே ஸ்டன் ஆகி தான் நின்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி போனதுக்கப்புறம் தான் அழுக ஆரம்பித்தாங்க. உடனே திவ்யா கணேஷ் வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, நீ ஒழுங்காக இப்பயே குடிச்சிரு, அப்புறமா மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுவ அப்படின்னு சொன்னது குபீர்னு சிரிப்பு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்த எல்லாருக்குமே சிரிப்பு வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன, தனியாக கூப்பிட்டு வச்சு நம்ம பிரஜன் சாண்ட்ராவை தேத்துறாப்புல. அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியில் வராண்டா ஏரியாவோட அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம சாண்ட்ரா. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம பிக் பாஸ் வந்து நம்ம பிரஜன் கிட்ட கடைசியாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம சாண்ட்ரா திறந்திருந்த டோர் வழியாக வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பிரஜன் போய் பிடிச்சிட்டு வந்து உள்ளார தள்ளுறாப்புல. நம்ம பிக் பாஸும் உள்ளார வாங்க சாண்ட்ரா சாண்ட்ரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டோருக்குள்ளார வந்த உடனே பிரஜனை வெளியே விட்டு கதவை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா கதவு ஓரமாக நின்று பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இப்படி தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரஜனோட எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் லைவில் பார்த்தீங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.